சோமனூர் டிப்போவுக்கு போங்க. சுரேந்தர் போய் சொல்ல மாட்டான் தான் எனக்கு தோணுது. சதானந்தா சோமனூருக்கு போயிருக்கான், ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்கான்னு சொன்னால, அவன் விஷயத்துல சுரேந்திரனை நம்பணும் தான் தோணுது. கைக்கு காலுக்கு எங்க பார்த்தாலும் மண்ணை பூச்சிட்டு அலையிறாங்க. இனிமே உனக்கு பார்வை வரங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இவ்வளவு தூரம் வந்து கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரலையா? என்ன அந்த பாபாவை நம்ம பார்க்கல, அவர்கிட்ட நம்ம பேசல, நம்ம பிரச்சனையே சொல்லல, அதுக்குள்ள உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் பேரு சதாசிவம். மதுரையில இருந்து ராமன் தானே உங்களை அனுப்பியிருக்காரு? மதுரையில இருந்து தான் வர்றோம். ஆனா எங்க ஊரு துர்காபுரம். நீங்க இங்க என்னவா இருக்கீங்க? இந்த ஆயுர்வேத ஆசிரமத்தோட சேவகினா. என் பேரு சுஜாதா. என் மனைவிக்கு பார்வை வரும்னு நான் நம்பலாமா? இங்க எத்தனையோ பேருக்கு குணமா இருக்கு. அந்த சாமுண்டீஸ்வரி அருளால நிச்சயம் அது நடக்கும். உங்களை பார்த்து அப்படி தெரியலையே. நாங்க பைரவி பாபாவை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். கொஞ்சம் காத்துருங்க. அன்னைக்கு உனக்கு சம்பந்தம் பார்க்கணும்னு நினைச்சப்போ சாமி ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரன் வருவாரு, தலையெல்லாம் சீவிக்கன்னு சொன்னப்போ திமிரா பேசின. இன்னைக்கு மட்டும் எதுக்கடி சீவி சிங்காரிச்சுக்கிற? யாருக்காகடி இதெல்லாம்? என்ன பாச்சு உனக்கு? புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற? கொண்டபடி பேசாம கிளம்பு. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பைரவி பாபா ஆசிரமத்துக்கு போகாத. முட்டாள்தனமா பேசாதப்பா, நான் கிளம்புறேன். சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு. அந்த ஈஸ்வர சாமி உடம்புல சாமி வரப்போகுது. சனீஸ்வரன் கோயில் பக்கத்துல பூஜை பண்ணுவாங்க. நான் ஆசிரமத்துக்கு போறேன். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க, நான் கிளம்புறேன். அப்பா, பக்கத்து ஒரு சந்தையில இருந்து சோள மூட்டை வந்திருக்கு, வந்து இறக்கிக்கோ. நான் போயிட்டு வரட்டுமா? இந்தாங்க, இதுல 2000 ரூபாய் இருக்கு. நான் போய் கை கால் கழுவிட்டு மூஞ்சி அலம்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா நாம சோமனூருக்கு அந்த டெப்போவுக்கு போலாம். என்ன பணம் எங்க இருந்து கிடைச்சது? பூசாரி கிட்ட நான் பணம் கேட்டேன். அவன் என்ன நம்பி தரமாட்டான்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த பூசாரி பெத்த பிள்ளைக்கு 50 பைசாவுக்கு சாக்லேட் வாங்கி தரமாட்டாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு கடன் கொடுப்பாரு? அப்ப எங்க இருந்து கிடைச்சது இந்த 2000 ரூபாய்? நான் அந்த தங்கையின் வீட்டுக்கு போனேன். நம்ம புள்ள காணாம போயிட்டான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் கேட்ட உடனே 2000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அந்த தங்கையனை பொறுத்த வரைக்கும் உனக்கு பகையாளி. ஆனா இன்னைக்கு நீ அவன் வீட்டுக்கு போயிருக்க. பெரிய பங்களா, பெரிய கட்டிலு. நாசமா போனவனே, தாலி அடக வச்சு 2000 ரூபாய் வாங்கிட்டு வந்த உடம்பு வித்து இல்ல. அப்படி நினைச்சா நீயே என்ன கொன்னுடு. என்ன கிடைச்சாலும் கொண்டு வந்துருவியா? நதியில கிடைச்சதோ எங்க கிடைச்சதோ? இந்த தரித்திரத்தை இன்னும் தூக்கி போடலையா? சின்னி, ஹை தேவி, நீ இங்கதான் இருக்கியா? நீ எதுக்கு இங்க இருக்க? இதுதான் என் வேலை. மண்ணு மிதிச்சு நோயாளிங்களுக்கு பத்து போடணும். நீங்க மதுரைக்கு போகலையா? இந்த ஆசிரமத்துக்கு வந்து அம்மாக்கு பார்வை கிடைக்குன்னு வந்தீங்களா? நீங்க வந்தது ரொம்ப நல்லதுதான். 100 குரங்கு ஒன்னா சேர்ந்தா ஒரு பெரிய கும்பல். குரங்கு சேட்டைக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எல்லா குரங்கும் ஒன்னா சேர இடம் தான் இந்த பைரவி பாபா ஆசிரமம்னு சொல்லுவாங்க போல இருக்கு. வா பார்வதி போலாம். இங்க மனுஷங்களே சரியா இல்ல. உனக்கு போய் என்னத்த வைத்தியம் பண்ண போறாங்க? அந்த அம்மன் இருக்கா, நிச்சயமா பார்வை கிடைக்கும். அதனாலதானே சுத்தி சுத்தி திரும்ப இங்கே வந்திருக்கீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமா? மன்னிச்சிடுங்க. எங்க அப்பா அப்படிதான். மூட நம்பிக்கைங்கிறது உங்க அப்பாவோட ரத்தத்துல அப்படியே கலந்து போயிருக்கு. அந்த சாமியார் ஆட்டுறதுக்கெல்லாம் இவர் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காரு. யாரு சொன்னாலும் உங்க அப்பா எதுவும் கேட்க போறது இல்ல. அப்படின்னா என் வாழ்க்கை அவ்வளவுதானா? எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 2 வருஷம் வாழ்ந்து அவன் போனதுக்கு அப்புறம் விதவையாயி ஊர் ஊரா சுத்தி ஆம்பளைங்க ஆசையை தீக்கணுமா?
சின்னி அப்படிலாம் நீ பேசக்கூடாதுமா. அக்ஷவாக்கு மரத்தோட இலைய கொண்டு வர சொல்லியிருந்தேன். காட்டுக்கு போனவங்க வந்தாங்களா? வந்துடுவாங்க பாபா. கண் வைத்தியத்துக்காக துர்காபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. உங்களை பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. மோகம் கரோதி வாசாலம். பிரார்த்தனை பண்ணினா ஊமையை கூட பேச வைக்கிற சக்தி இருக்கு. எவ்வளவு செலவாகும்? அது ஒண்ணும் இல்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். இங்க வர வியாதியஸ்தர்களை எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா நினைச்சுதான் வைத்தியம் பண்றோம். அதுக்கு போய் விலை கொடுப்பீங்களா? ஆரோக்கியம் தெய்வ தத்தம். பணங்கிறத மனுஷன் தான் உருவாக்கினான். அது எங்களுக்கு தெரியாதா? ஆசிரமங்கிறது இலவசமாவா நடக்குது? நீங்க யார்கிட்டயும் பணமே வாங்கினது இல்லையா? இதுவரைக்கும் நான் யாருகிட்டயும் பணமே வாங்கினது இல்ல. ஓ, ஒருவேளை ஃபாரின் கரன்சி என்னமோ. எல்லாருமே இப்படிதான் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இவர் எப்பவுமே இப்படிதான். என்ன பார்வதி, நீ வந்த இடத்துல எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க? அம்மன் கோவில்ல இருக்கிற ட்ரஸ்டி கிட்ட இருந்து எங்களுக்கு பண உதவி கிடைக்குது. அம்மனோட பக்தர்களால தான் இந்த ஆசிரமம் நடக்குது. எங்களால முடிஞ்ச உதவியை வாங்கிக்கங்க, ஃபீஸ் தர்றோம். மண்ணுல இருக்கிற மருத்துவ குணங்கள் வேற எதுலயுமே இல்லை. இங்க நாங்க மண்ணுல வேர்கள் மூலிகைகளை கலந்து வைத்தியம் பண்றோம். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் மானசீக வியாதிகளுக்கு சம்பந்தப்பட்ட மருந்தை கண்டுபிடிக்கணும்னு தோணுது. அகங்காரம், அவநம்பிக்கை, சந்தேகம், பிடிவாதம் இது எல்லாத்தையும் விட்டுடுங்க. அந்தராத்மா சுத்தமாயிடும். நாளையில இருந்து வைத்தியத்தை ஆரம்பிக்கலாமா பாபா? இன்னைக்கு என்ன ஆச்சுமா? ஆசிரமத்துல இருக்கிற அறையெல்லாம் காலியா இல்ல. நாளைக்கு 2 பேர் புறப்படுறாங்க. அவங்க வியாதி குணமாயிடுச்சு. அப்ப நாங்க இன்னைக்கு ராத்திரி எங்க தங்குறது? நதியை தாண்டினா சத்திரம் இருக்கும், அங்க நீங்க தங்கலாம். நாளைக்கு வாங்க.